ஹாய் காய்ஸ், நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் இருக்குது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2026 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் டேட் மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ ரிவைஸ் பண்ணணும், எப்போ மார்க் டெஸ்ட்க்கு ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற கிளியர் டைரக்ஷன், ஒரு ரோட் மேப் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளானர் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மேலே வருது அப்படின்னா அது வரைக்கும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண டைம் இருக்குது. எக்ஸாம் ஆகஸ்ட்டில் இருந்தால் ஜூன் ஜூலை ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், ப்ளஸ் மார்க் டெஸ்ட் மோடுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இந்த பிளானர் நமக்கு பிளானிங் கிளாரிட்டியாக கொடுக்கும். இப்போது எக்ஸாம் வைஸ் பார்ப்போம். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட். இந்த எக்ஸாம் மோஸ்ட்லி இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மே மந்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது எக்ஸாம் ஆகஸ்ட்டில் நடக்கும். ஸோ இப்போ இருந்தே டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்டர்வியூ இல்லை, ஸோ ரிட்டன் ஸ்கோர் தான் ஃபைனலாக டிசைட் பண்ணும். கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். குரூப் 1 கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ். இது டிஎன்பிஎஸ்சியோட ஹையஸ்ட் லெவல் எக்ஸாம். டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி மாதிரி பவர்ஃபுல் போஸ்ட் இதில் தான் வரும். இதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வரும்னு பிளானர் இண்டிகேட் பண்ணுது. அப்போ எக்ஸாம் செப்டம்பரில் தான் நடக்கும். குரூப் 1 ப்ரிப்பரேஷன் ஷார்ட் டேர்மில் முடியாது. அட்லீஸ்ட் 8 to 10 months சீரியஸ் ப்ரிப்பரேஷன் வேணும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் சர்வீசஸ், டிப்ளமோ இல்லைனா ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நோட்டிஃபிகேஷன் ஜூலை மந்தில், அப்போ எக்ஸாம் செப்டம்பரில். டைம் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காதீங்க. இப்போலேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குரூப் 2 and 2A டிகிரி முடித்தவங்களுக்கு மோஸ்ட் பாப்புலர் எக்ஸாம் இது தான். நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில், அப்போ எக்ஸாம் அக்டோபரில். கேப் அப்ராக்சிமேட்டாக 2 months தான் இருக்குது. குரூப் 2க்கு இன்டர்வியூ இருக்கும், ஆனால் குரூப் 2Aக்கு இன்டர்வியூ இல்லை. அதனால் காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷன் ப்ளஸ் ரிப்பீட்டட் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல் சர்வீசஸ், அதாவது இன்டர்வியூ போஸ்ட், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் எண்டில், எக்ஸாம் நவம்பரில். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் பேரலாக நடக்கணும். குரூப் 4 பிகினர்ஸ் எல்லாரும் டார்கெட் பண்ணுற எக்ஸாம் இது தான். நோட்டிஃபிகேஷன் அக்டோபரில், எக்ஸாம் டிசம்பரில். மோஸ்ட்லி 10th 12th குவாலிஃபிகேஷன் பாஸ்ட் போஸ்ட். சிங்கிள் ரிட்டன் எக்ஸாம் தான், ஆனால் காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஸோ பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் ஒருக்கா ரிவைஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு அட்வைஸ். இந்த பிளானரில் கொடுத்த டேட்ஸ் எல்லாமே டென்டேட்டிவ் தான். ஃபைனல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் உங்கள் ப்ரிப்பரேஷன் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காம இப்போ இருந்தே ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பிளானர் வந்த உடனே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டைம் உங்களோட சக்ஸஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. 2026 டிஎன்பிஎஸ்சி ஜாப் ஆஃபரில் உங்களோட பேரும் வரணும்னு நினைக்கிறவங்க இன்னிலேருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். டெய்லி 6 to 8 hours ஒரு டிசிப்ளின் ஸ்டடி உங்களுக்கு வேணும். நீங்கள் எந்த எக்ஸாம் பேப்பருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரிப்பரேஷன் வேணும், இல்லை ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆப்பில் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம்.